நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறேன். கொடைக்கானல் யுவன் ஃபார் கிரைஸ்டுடைய டைரக்டர் சகோதரர் கே சாரல் அவர்கள் நமக்கு வழங்குவார். அவர்களே திருச்சபையின் சார்பிலும் என்னுடைய சார்பிலும் வாழ்வு சங்கத்தின் சார்பிலும் அன்றோடு வரவேற்று இறைச்சியை பகிர்ந்தளிக்க அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அர்ப்பணி மற்றும் வாலிபர் ஞாயிறு ஆராதனைக்கு ஊழியராக என்னை அழைத்ததற்காக உங்கள் திருச்சபையின் போதகர் குடும்பத்திற்கும் திருச்சபையின் பொறுப்பாளர் ஒவ்வொருவருக்கும் திருச்சபையின் அங்கங்கள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துவ வாலிபர் இயக்கத்தின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 1912ஆம் ஆண்டு ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடந்தது. வாலிபர்கள் யாராவது சொல்ல முடியுமா? 1912ஆம் ஆண்டு ஒரு குழு தரவா? டைட்டானிக் கப்பல் மூழ்கடிக்கப்பட்டதான ஆண்டு 1912ஆம் ஆண்டு. அந்த கப்பல் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி அதனுடைய பயணத்தை ஆரம்பித்தது. பயணத்தை ஆரம்பித்து படிச்சு வைக்கும்போது அந்த ஷிப்ல பயணம் பண்ணின ஒரு ஊழியக்காரருடைய பெயர் ஜான் ஹார்பர். கூகுள் எல்லாருமே நெட் யூஸ் பண்றவங்க தானே, கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. ஜான் ஹார்பர் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு ஊழியக்காரர் அந்த கப்பல்ல பயணம் பண்ணி போயிருந்தார். அவரும் அவரோட கூட அவருடைய சகோதரியும் அவருடைய மகளும் 6 வயதான மகளும் அவருடைய சகோதரியுமாக அந்த கப்பல்ல இருந்து சிகாகோவுக்கு ஒரு மிஷன் ஃபீல்டுக்கு போவதற்காக இந்த 3 பேரும் பயணம் பண்ணி போறாங்க. அவருடைய மனைவி மறித்து போனதுனால அவரும் அவருடைய சகோதரியும் அவருடைய மகள் 3 பேரும் போறாங்க. நாங்க ஒரு நாள் டிராவல் பண்ணியாச்சு, 2வது நாள் ஆயாச்சு, 3வது நாள் மூவி பார்த்து பாருங்க. மோஸ்ட்லி பனிப்பாறையிலே அந்த கப்பல் மோதி மூழ்கடிக்கப்பட வேண்டியதான அந்த ஒரு சூழ்நிலை வரும்பொழுது எல்லாருமே கூச்சல் போட்டாங்க. நம்ம எல்லாரும் சாக போறோம், எல்லாரும் என்ன பண்ணுங்க, எப்படியாவது எஸ்கபைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தங்கள் கேட்க கேட்க ஒவ்வொருவருக்கும் மனசுல பயங்கரமான பதட்டம், பயம். ஐயோ நாங்க சீக்கிரமா சாக போறோம், நாங்க எப்படி காப்பாற்றப்பட போகிறேன்னு சொல்லி எல்லாருடைய மனசுலையுமே ஒரு பயம், ஒரு ஆதங்கம் அப்படி இருக்கும் பொழுது இந்த ஜான் ஹார்பர் என்ன பண்ணார் தெரியுமா? தூக்கிட்டு இருந்த 6 வயதான அவருடைய பெண் குழந்தை எடுத்து நெத்தியில ஒரு முத்தம் கொடுத்துட்டு அந்த குழந்தைய என்ன பண்றாரு, ஒரு சகோதரி கையில கொடுத்து சொல்றாரு, we will meet again. என்ன சொன்னாரு? we will meet again. நான் உங்களை சந்திப்பேன், திரும்ப சந்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அங்க வந்து லைஃப் போட் கொடுப்பாங்க. சின்ன சின்ன பெரிய ஷிப்ல இருந்து சின்ன சின்ன போட் மூலமா இவர் என்ன பண்றாரு, அவருடைய சகோதரியும் அவருடைய மகளையும் அனுப்பி விட்டுட்டு இங்க மீதமா இருக்கிற வயதானவர்கள் பெரியவர்கள் எல்லாரையுமே ஹெல்ப் பண்றாரு. பெரிய ஷிப்ல இருந்து சின்ன சின்ன லைஃப் போட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணி எல்லாமே மாற்றி விடுறாரு. விடுபடுது. ஒரு லாஸ்ட் சிச்சுவேஷன் வரும்பொழுது என்ன பண்றாரு, இவரால அங்க நிலைத்து நிற்க முடியாமல் கப்பல்ல இருந்து கீழே குதிக்கிறார். குதிக்கும் பொழுது ஒரு சின்ன மூலிகை பத்த மாதிரி தான் ஒரு சின்ன இது கிடைக்குது. அதுக்கப்புறம் இவருக்கு என்ன கிடைக்குதுன்னா லைஃப் ஜாக்கெட் கூட பார்த்துட்டீங்கன்னா அந்த வருஷம் படகுல போடுவோம், இங்க நம்ம லேக்கில் கூட கொடுப்பாங்க. அந்த லைஃப் ஜாக்கெட் போட்டு என்ன பண்றாரு, முடிந்த அளவு யாருக்கெல்லாம் நீச்சல் தெரியலையோ, யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்றாரு, தூக்கி விடுவதற்காக கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. ஒருவர் நமக்கு பயம் இல்லைன்னு சொன்னு வச்சுங்களேன், கையும் காலை அடிச்சாலும் மேல வந்துடும். பயம் இருக்கும்போது அந்த நேரத்தில் என்ன பண்ணணும் யாருக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது என்ன பண்றாரு, ஒரு யங்
ஒரு வாலிப பையனை பார்த்து கேட்கிறாரு, என்ன கேட்டாரு, நீ ரசிக்கப்பட்டிருக்கிறாயா, நீ ஆண்டோட இந்த ரசிப்பு அனுபவத்தில் வந்திருக்கிறான்னு கேட்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு வந்திருக்கேன் எப்படி இருக்கும்? என்ன நினைப்போம்? போயா நீ வேற, நான் என்ன நிலைமையில இருக்கிறேன், நீங்க என்ன கேட்கறீங்கன்னு நினைப்போம். அந்த ஜான் ஹார்பர் இருக்கிற அந்த ஊழியக்காரர் அந்த கடைசி நேரத்தில் கேட்கிறார், நீ ரசிக்கப்பட்டிருக்கிறாயா சொல்லும்போது, இல்ல தெரியல அப்படின்னா என்னன்னு புரியல. நீ இயேசு கிறிஸ்துவ தெரியுமா, இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கிறாய் சொல்லும்போது, அப்படி இருக்கிற ஒரு பெயரை நான் கேள்விப்பட்டேன் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் என்ன பண்றாரு, ஒரு நாள் போட்டுதான் லைஃப் ஜாக்கெட் கலத்தி போட்டு, எனக்கு இப்போதைக்கு அது தேவையில்லை, உங்களுக்கு இப்போ அது தேவைப்படுது சொல்லி லைஃப் ஜாக்கெட் கலத்தி போடுறாரு. போட்டு சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை பற்றி, இயேசு கிறிஸ்து எதற்காக உலகத்துக்கு வந்தாங்க, அவர் யார் என்பதை ரொம்ப டீட்டெயிலா அவர் சொல்றாரு. சொல்லிட்டே இருக்கும்போது ஒரு அதை இருவரையும் பிரித்து விடுகிறார். இருவரையும் சொல்றாரு, ஆண்டவரே நான் பாதி சொல்லிட்டேன், அவர் நான் எப்படியாவது உங்களை நடத்தணும், கொஞ்சம் ஒரு 10-15 மினிட்ஸ் கழிச்ச உடனே என்ன ஆகுது, திரும்ப ஒரு அலை சேர்த்து வைக்கிறது. இவர் என்ன பண்றாரு, ஆண்டவரை பத்தி மொழிபெயர்ப்பு சொல்ற அந்த இடத்துல கடலுக்குள் அந்த பள்ளியில ஒழிக்கிட்டு அந்த குழுவில் இருக்கக்கூடியதான அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஒரு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அப்புறம் ஒரு கொஞ்ச நாள் ஒரு 5 இயர்ஸ் லேட்டர் 5 வருடங்கள் கழித்து இந்த டைட்டன்ஷிப்ல இருந்து காப்பாற்றப்பட்ட எல்லாமே ஒரு ரீயூனியன் எல்லாரும் கேதர் ஆகி ஒரு மீட்டிங் எடுக்கலாம் சொல்லி இருக்கும் பொழுது ரட்சிக்கப்பட்ட அந்த 17 வயதான அந்த வாலிப பையனும் அந்த மீட்டிங் வந்திருந்தான். மீட்டிங் வந்தப்ப சொன்னாரு, ஜான் ஹார்பர் என்ற ஒரு ஊழியக்காரர் மரித்தாரே, அவர் எனக்கு இயேசு கிறிஸ்து சொல்லி எனக்கு இப்ப சொன்னதுனால நான் இப்ப என்ன பண்றேன், ஒரு ஊழியக்காரனாக நான் வந்திருக்கிறேன், எனக்கு அப்படிப்பட்ட ஒரு உந்துதலை அவர் தந்தார் என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு சாட்சியாக சொன்னாராம். நம்முடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும் பொழுது இன்றைக்கு அந்த அருட்பணி மற்றும் வாலிபர் நியாயம், அருட்பணியானது எனக்கோ இந்த ஊழியக்காரராக இருக்கிற அவருக்கோ ஆண்டவர் தந்த, அவருடைய சீடர்களாக இருக்கிற நம்ம எல்லாருக்குமே ஆண்டவர்கள் தந்திருக்கிறாரு. அருட்பணியான ஒரு பொறுப்பை தந்திருக்கிறாரா இல்லையா? ஆமா. நீங்க உலகத்துக்கு போய் என்ன பண்ணுங்க, சொல்லுங்க அவங்க என்ன பண்ணுங்க, ஞானஸ்தானம் கொடுங்க, அவங்கள வழிநடத்துங்க சொல்லுங்க. அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் அனைவருமே அவருடைய ஊழியக்காரர்கள் என்பதை ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாது, மருந்து பெயரோ இது ஊழியக்காரருடைய பொறுப்பு தான், இது சர்ச் பொறுப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாது, போயிடவே கூடாது. இப்ப இருக்கிற வாலிப பிள்ளைகளை பார்த்து சொன்னா, நீங்க ஊழியத்துக்கு ஏதாவது வரீங்களா, எங்களுக்கு நேரம் இல்லை. அந்த ஊழியங்கிற வார்த்தை கேட்டாலே என்னது ஒரு தீட்டான வார்த்தை மாதிரியாகவே அநேக வாலிபர் நாட்கள் இருக்கிறாங்க. இந்த தினத்துல ஒரு சில காரியங்களை வேதத்தின் அடிப்படையிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை நாம் தியானித்து ஜெபத்தோடு இந்த கிளாஸ் கடந்து செல்வோம். உங்களுடைய வேதம் இருக்குமான திருப்பிக் கொள்ளுங்கள். 2 நாளாகவும் 33வது அதிகாரம், 2 Chronicles chapter 33. 2 நாளாகவும் 33வது அதிகாரம், வசனங்கள் 1 முதல் 16 வரை உள்ளதான வசனங்கள். ஒரு சில வசனங்களை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். பக்கம் 582வது பக்கத்தில் இருக்கிற 2 நாளாகவும் 33வது அதிகாரம். மனாசே ராஜாவாகிற போது 12 வயதாயிருந்து 55 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படியே அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் தன் தகப்பனாகிய எசேக்கியா தகர்த்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி பாகால்களுக்கு பலிபீடங்களை எடுப்பித்து விக்கிரக தோப்புகளை உண்டாக்கி வானத்தின் சேவையை எல்லாம் பணிந்து கொண்டு அவைகளை சேவித்து எருசலேமிலே என் நாமம் என்றென்றைக்கு விளங்கும் என்று கர்த்தர் சொன்ன தம்முடைய ஆலயத்திலே பலிபீடங்களை கட்டி கர்த்தருடைய ஆலயத்தின் 2 பிரகாரங்களிலும் வானத்தின் சேவைகளுக்கெல்லாம் பலிபீடங்களை கட்டினான். அவன் இன்னொரு குமாரின் பள்ளத்தாக்கிலே தன் குமாரனை தீமிதிக்க பண்ணி நாளும் நிமித்தமும் பார்த்து பில்லி சூரியங்களை அனுசரித்து அஞ்சலம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்கிறவர்களையும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு மிகவும் பொல்லாப்பானதை செய்தான். இந்த ஆலயத்திலும் இஸ்ரவேல் கோத்திரங்களெல்லாம் நான் தெரிந்து கொண்ட எருசலேமிலும் என் நாமத்தை என்றைக்கும் விளங்க பண்ணுவேன் என்றும் நான் மோசையை கொண்டு இஸ்ரவேலுக்கு கொடுத்த சகல நியாய பிரமாணத்திற்கும் கட்டளைகளுக்கும் நியாயங்களுக்கும் ஒத்தபடியே
அவர்களுக்கு நான் கற்பித்தவர்கள் எல்லாம் அவர்கள் செய்ய சாவதானமாய் இருந்தார்களே ஆகில் நான் இனி அவர்கள் காலை அவர்கள் பிதாக்களுக்கு நிலைப்படுத்தி வைத்த தேசத்திலிருந்து விலகப்படுவதில்லை என்றும் தேவன் தாவீதோடும் அவன் குமாரனாகிய சாலமோனோடும் சொல்லியிருந்த தேவனுடைய ஆலயத்தில் தானே அவன் தான் பண்ணுவித்த விக்கிரகங்களாகிய சிலையை ஸ்தாபித்தான். அப்படியே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அழித்த ஜாதிகள் பார்க்கிலும் யூதாவும் எருசலேமின் குடிகளும் பொல்லாப்பு செய்யத்தக்கதாய் மனாசே அவர்களை வழி தப்பி போக பண்ணினான். கர்த்தர் மனாசேயோடும் அவருடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். ஆகையால் கர்த்தர் அசீரிய ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசேயை முச்செடியில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். அப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகி கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே, இன்னும் ஒரு சில வசனங்கள் இருக்கிறது, நம்ம இதை தியானிக்கும் பொழுது அதை வாசிக்கலாம். ஒரு சின்ன ஒரு பையனாக அநேக வருடங்கள் நம்ம இதுக்கு முன்பதாக ஒரு சில காரியங்களை பார்ப்போம். இளையகுமாரனுடைய கதை நம்ம எல்லாரும் தெரியும். நம்ம என்ன சொல்லுவோம், இந்த ப்ராடிகல் ஒரு இளையகுமார். நம்ம நிறைய பேர் என்ன பண்ணிக்கணும்னா இளையகுமார் இளையங்கிறத கட் பண்ணிட்டு கெட்ட குமாரன் நம்ம சொல்லிடுவோம். அப்படி தானே, அவர் இளையகுமாரன் பதிலாக கெட்ட குமாரன் சொல்லிடுவோம். இங்க இந்த மனாசே ஒரு ப்ராடிகல் கிங், ஒரு என்னது, ஒரு என்ன சொல்லலாம், வழி தவறி போன ஒரு ராஜா என்று சொல்லி நம்ம இதுல பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வாலிப நியாயம் நம்ம கொண்டாடுறோம், அனுசரிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற பிள்ளைகளை எப்படி நம்ம பாதுகாக்க வேண்டும், எப்படி ஆண்டவர்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை இந்த வேதத்தின் அடிப்படையிலேயே பார்க்கணும். இன்றைக்கு வாலிப நியாயம் மாத்திரமல்ல, அற்படி நியாயம் கூட. அதனால கொஞ்சம் ஒரு மிக்ஸ்டா நம்ம இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது, மனாசே யாருடைய பார்வைக்கு பொருளாதாரத்தை செய்தானா? கர்த்தரின் பார்வைக்கு பொருளாதாரத்தை செய்தானா? 2வது வசனத்திலையும் 6வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியாக கர்த்தரின் பார்வைக்கு பொருளாதாரத்தை செய்தான். 6வது வசனம் கடைசியாக கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு மிகுதியும் பொருளாதாரத்தை செய்தான் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? இந்த மனாசே குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யாருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தானா? கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தானா? அப்போ இந்த மனாசே என்ற பெயரை எழுதிட்டு நம்ம பேர் போட்டுட்டு கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யறோமா இல்லையா அப்படின்னு நம்மளை நாமே ஜட்ஜ் பண்ணிக்கணும். நம்ம செய்யறது யாருக்கும் நல்லா தெரியும், எனக்கும் நல்லா தெரியும், கடவுளுக்கும் நல்லாவே தெரியும். ஒருவேளை நம்முடைய பேரண்ட்ஸுடைய கண்ணை மறைச்சிடலாம், நம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணை மறைச்சிடலாம், நம்முடைய போதவருடைய கண்ணை மறைச்சிடலாம், இல்ல உலகத்தாருடைய கண்ணை மறைச்சிடலாம். ஆனால் நாம் யாருக்கு பொல்லாப்பானம் செய்கிறவர்களுக்கு யாருக்கு நல்லா தெரியும்? நமக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தெளிவாக தெரியும். நம்ம ஆண்டவர் பார்வைக்கு பொல்லாப்பானம் செய்து வருகிறோமா? நிச்சயமா செஞ்சுதான். ஏதோ ஒரு வகையில ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பார்வைக்கு அவருக்கு பிடிக்காத காரியத்தை செய்து பொருளாதாரம். இங்க என்ன பண்ணிருந்தாங்க, அவருடைய தகப்பனாகிய எசேக்கியா ராஜா ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ராஜாவா இருந்தார். ஆண்டவருடைய காரியங்கள்ல ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு ராஜாவா இருந்தார். அநேக காரியங்கள் ஆண்டவருக்கு செய்தார், முழுமையாக அவர் செய்திருந்தார். ஆனால் அவர் மறுத்த பிற்பாடு அவருடைய இடத்திலே ராஜாவாக வந்ததான மனாசே என்ன பண்ண, 3வது வசனம் சொல்கிறது, அவன் தன் தகப்பனாகிய எசேக்கியா தகர்த்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி பாகார்களுக்கு பலிபீடங்களை எழுப்பித்து விக்கிரக தோப்புகளை உண்டாக்கி வானத்தின் சேவையை எல்லாம் பணிந்து கொண்டு அவைகளை சேவித்து வந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய தகப்பனார் ஆண்டவருக்கு என்னென்ன காரியங்களை முக்கியத்துவம் கொடுத்து செய்தாரோ அதையெல்லாம் மனசு என்ன பண்ணாரா? தகர்த்து போட்டான், உடைத்து போட்டான். பாகார்களுக்கு என்ன பண்ணினாரா? பலிபீடத்தை கட்டினார். அதனாலதான் ஆலோசனை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு கோபம் உண்டாக ஆண்டவருக்கு என்ன செஞ்சார்? பொல்லாப்பானம் செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கு வந்து மோசே மூலமாக கொடுத்த கற்பனை என்ன சொல்லியிருக்காங்க? உனக்கு 88 பேர் தேவர்கள், சத்தம் சொல்லாமே,
வேதர்கள் அவங்க என்ன பண்ணக்கூடாதான், நம்ம சேர்க்க வேண்டாம் சேவிக்க வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, தந்திருக்காரு. இந்த வாசிக்கும் பொழுது இங்க மனசை என்ன பண்ணானா, ஆண்டோடைய காரியங்களுக்கு என்னெல்லாம் செய்யக்கூடாது அதெல்லாம் மாற்றிக்கிட்டு ஆண்டவர் இருக்கிற இடத்துல பாகால்களை விக்கிரகங்களை கொண்டு வந்துட்டான். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு எனக்கு கோபம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நம்மளும் அப்படிதான். ஒருவேளை நம்ம சர்ச்சுக்கு வரலாம், வேத வாசிக்கலாம், ஜோப் பண்ணலாம், இல்ல நம்ம யூத் இருக்கலாம், இல்ல நம்ம என்னென்ன ஒரு பொறுப்பு இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம் வந்து, நான் ஆண்டவருக்கு புறம்பானதை செய்கிறேனா? வேதம் தூக்கி வர்றதுனாலயோ ஜோப் பண்றதுனாலயோ நம்ம எல்லாம் உத்தமன்னு சொல்லிடவே முடியாது. நம்ம ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல வேற எது வச்சாலும் அது விக்கிரகம் தான். ஒருவேளை அது நம்மளுடைய பெட்ரோலா இருக்கலாம், ஒருவேளை அதனுடைய மொபைல் போனா இருக்கலாம், இல்ல அது நம்மளுடைய ஜாபா இருக்கலாம், எது வேணாலும் சரி, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல வேற எதை வைத்தாலும் அது தான் விக்கிரக. நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? நம்ம நிறைய இடத்துல வேலை 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 சொல்லி ஓடிடும். என்னுடைய குடும்பம் 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 சொல்லி எல்லா காரியங்களும் செய்யறோம். பணம் தான் வேணும், பணம் தான் கிடைக்கிறோம். அப்போ ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல நம்ம எதை வச்சிருக்கோம்? குடும்பத்தை வச்சிடும், பணத்தை வச்சிடும், நம்முடைய வேலையை வச்சிடும். இல்ல ஐயோ எனக்கு சிக்கா இருக்கு, பலமா இருக்கு, என்ன வச்சிடும்? அதை நம்முடைய வாழ்க்கையில ஒரு விக்கிரகம் வச்சிடும். ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன செய், நானே ஒரு பரிகாரியாகிய நானே எந்த சொல்ல தப்பு விடுவிப்பேன் அப்படின்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? எல்லா காரியத்திலுமே சிவா நான் ஒரு பிள்ளைகளை என்ன பண்ணுவேன்? வர்த்திக்கப்பட்டேன். நான் ஒரு பிள்ளைகளை வளர்ப்பேன். பிள்ளைகள் யாரும் ஒரு சுதந்திரம், கர்த்தரான ஒரு சுதந்திரம். அவர் தான் நம்ம கொடுத்திருக்காரு. அப்போ அவர் பாப்பாரா இல்லையா? பாப்பா. அப்படின்னா ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற பிள்ளைகளை பொறுப்பை பார்ப்பதற்கு ஆண்டவர் நமக்கு என்ன தருவாரு? ஞானத்தை தருவார், எல்லாவற்றையுமே தருவார். ஆனா நம்மளுடைய பிள்ளைகள் என்ன வளர்க்க தெரியுமா? எசேக்கியா ராஜா நல்லவனா இருந்தார். அவருடைய மகன் எப்படிப்பட்டவனா மாறிச்சான்? ஆண்டவருக்கு பிரியமில்லாதவனா மாறிச்சான். நம்ம நல்லவங்களா இருக்கிறோம். நமக்கு கையில் ஆண்டு தந்திருக்கிற ஆண்டவர் பிள்ளைகளை நம்ம எப்படி வைக்கிறோம்? அவங்கள ஆண்டவர் பார்வைக்கு நல்லவர்களா வைக்கிறோமா, அல்லது ஆண்டவர் பார்வைக்கு பொல்லாப்பானவர்களாக நம்ம மாற்றிக்கிறோமா என்கிறது யாருடைய கருத்தில் இருக்கிறது? நம்முடைய கருத்தில் இருக்கு. கடவுள் எல்லாருமே ஃப்ரீவில் தந்திருக்காங்க. அப்படிதான் உங்க கை தந்துட்டே வளர்த்து ஆண்டவர் லாஸ்ட்ல எவன் எடுத்து கொடுக்க முடிகிறதோ அவனுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? என்ன பண்ணுவாரா? கேட்பா. ஆண்டு நமக்கு குழந்தை இல்லை, உலகத்தில் எத்தனையோ பேர் குழந்தை இல்லை. ஆமா, எத்தனை பேர் ஒரு குழந்தை கிடைக்காதான்னு சொல்லி அங்க எங்கேயாச்சும் சொல்லி ட்ரீட்மெண்ட் எல்லாம் போறாங்கன்னா ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வாழ்வு பிள்ளைகள், ஆண்டவர் தந்திருக்கிறதான அந்த குழந்தைகளை நம்ம ரொம்ப பொறுப்பா, ரொம்ப கவனமா, ஞானமா ஆண்டவருக்கு பிரியமான காரியம் செய்கிறவங்களும் நம்ம என்ன பண்ணணும்? வளர்க்கணும். அதுல ரொம்ப கவனமா, ரொம்ப ஞானமா இருக்கணும். இங்க மனாசே என்ன பண்ணலாம்? கர்த்தர் பார்வைக்கு பொருளாதாரமே செய்யலாம் என்று சொல்லி பாருங்க. குறிப்பா அவன் விக்கிரகங்களை என்ன பண்ணான்? கொண்டு வந்துட்டான். அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது எழுதியிருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கை 14வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அத்தனை ஊராக இருக்கிறவங்களுக்கு சொல்றாரு. அப்புறம் 1 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது கொழுந்து பட்டணத்தில் இருக்கிற இந்த கிரேக்க ஜனங்களுக்கு எழுதுறார். என்ன பண்ணுங்க? ஃப்ரீ ஃப்ரம் ஐடலட்ரி, அதாவது விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் என்று சொல்லுங்க. விலகி சும்மா நடந்து போக சொல்லுங்க. விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடி போயிருங்க. அதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காத அருவருப்பான காரியங்கள் என்று சொல்லி இந்த இதில் நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதிய 1 யோவான் 5வது அதிகாரம் 21வது வசனத்தில் கூட எழுதியிருக்கார். நீங்கள் விக்கிரகங்களை விட்டு விலகி உங்களை காத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அதை எழுதியிருக்கிறார். அப்படின்னா நம்ம எல்லாருமே யாரை விட்டு விலகி ஓடணும்? விக்கிரகங்களை விட்டு விலகி ஓடும். யாரை நோக்கி தான் ஓடணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி மாத்திரம் நம்ம என்ன பண்ணணும்? ஓடணும். நம்முடைய வாழ்க்கையில் யாரை நோக்கி ஓடுகிறவர்களா நம்ம இருக்கிறோம்? அதை நம்ம யோசிச்சு பண்ணா ஆண்டவர் பார்வைக்கு பொல்லாப்பாக செய்கிறேனா என்று பார்க்கும் பொழுது நிச்சயமாக நாம் செய்கிறோம். ஒரு திருச்சபைக்கு இந்த மாதிரி மெசேஜ் கொடுக்கறதுக்கு கூப்பிட்டுருக்காங்க. அப்போ அந்த சர்ச்சுக்கு போயிருக்கும் போது இப்போ அன்னைக்கு கொஞ்சம் சாங் லீட் பண்ணாங்க. அதே என்ன பண்ணாங்க? நிறைய பாய்ஸ் இருந்தாங்க, கேர்ள்ஸ் இருந்தாங்க, பெரியவங்க இருந்தாங்க. ஆரம்பிப்பதற்கு அரவணைக்கு கும்பிடுவதாக இந்த பாடல்கள் எல்லாமே பாடிட்டே இருக்க, பாடி வர்ஷிப் நடந்துட்டே இருக்கு. அப்போ போதகர் ஐயா என் பக்கத்துல உட்கார்ந்துருந்தார். உட்கார்ந்துருக்கும் போது மைக் ஒரு வாலிப பையன் கிட்ட கொடுக்கப்படுது. இவனா அப்படி ஐயா என்கிட்ட உட்காந்து சொன்னார், இவனுக்கு போச்சு அப்படிங்கும் போது நானும்
சரி சும்மா சொல்றப்ப ஒழுங்கா பாட மாட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சு நான் மைண்ட்ல யோசிச்சுட்டு இருக்கும்போது அவன் மைக்ல பாடுறான் அப்படின்னா, என்னை நேசிக்கின்றாயா என்னை நேசிக்கின்றாயா பாட்டு பாடுறான். அப்போ நான் ஏதோ மைண்ட்ல பேச யோசிக்கிறேன். அப்புறம் அந்த பாட்டு முடிஞ்ச உடனே அடுத்து ஒரு கேர்ள்கிட்ட அந்த மைக் போதும், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்று கைவிடுவதில்லை. இப்போ அந்த பிள்ளை எங்க மிஸ்யூஸ் பண்றாங்க? எங்க? சர்ச்ல. துணிகரமா நம்மளுடைய பிள்ளைங்க வாழ்ற பிள்ளைங்க நம்ம நினைக்கிறோம், நம்ம கண்ணை ஒரு நல்ல பிள்ளைங்களா என் பிள்ளைய பத்தி இனிக்கல சொல்றது நம்ம நினைக்கிறோம். ஆனா அவங்க ஃப்ரெண்ட்கிட்டயோ ஸ்கூல்லையோ அவங்க குழந்தைகிட்டயோ போய் கேளுங்க, உங்க பிள்ளைங்க என்னென்ன காரியங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு அருவருப்பான அதே காரியங்களை சர்ச்சுக்குள்ள துணிகரமா செய்வாங்க. ஆண்டவருடைய பார்வைக்கு பொருளாதார காரியம் சேர்ந்து நம்முடைய கருத்துல இருக்கிறது. தாயை போலதான் பிள்ளை. நாங்க எந்த பெற்றோரை கூட சொல்ல வரல, நம்ம வளர்க்கிற விதத்துல இருக்குது. இங்க எசேக்கியா ராஜா நல்லவரா தான் இருந்தார். ஆனா என்ன அவருடைய மரணத்துக்கு பிற்பாடு மனசு ஒருவேளை என்னுடைய தகப்பனா இப்படிதான் இருந்தார், இப்படிதான் இவங்க ஆட்சி செய்து வந்தார்னு சொல்லி எல்லா ராஜ்ய பாரங்களும் கவனித்திருப்பார் நிச்சயமாக. ஆனா இந்த மனசுடைய நாட்கள் வரும்பொழுது ஆயிடுச்சாங்க அப்படியே வழி விலகி போனவங்க. நம்ம எப்படிப்பட்ட ஒருவேளை வாலிப பிள்ளைகளுக்கு மாத்திரம் சொல்லல, இந்த வசனங்கள் நம்ம எல்லாருமே இந்த ஆளுநர் உட்கார்ந்து அனைவருக்கும் நான் ஆளுடைய பார்வைக்கு எப்படிப்பட்டவனா இருக்கிறேன், மனசை போல பொருளாதாரனா இருக்கிறேன்னா அல்லது ஆளுநரை பார்த்து உண்மை உத்தரவுல ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரையும் பார்த்து சொல்ற அளவுக்கு நாங்கள் உண்மை உள்ளவனா அவர் பார்வைக்கு பிரயோஜனம் உள்ளவனாக பிரியமானவன் இருக்கிறான்னு சொல்லி இந்த தினத்துல சிந்திப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். முதலாவது நம்ம கற்றுக்கொண்ட காரியம் ஆண்டவர் பார்வைக்கு பிரியமானவனாக இருக்கணும். மனசு என்ன பண்ணிட்டான்? ஆண்டவர் பார்வைக்கு பொருளாதாரத்தை செய்தான் என்று சொல்லி நாம் கற்றுக்கொண்டோம். இரண்டாவதாக இவனுக்கு எல்லா தவறான காரியங்களும் அப்படி செய்து வரும்பொழுது ஒன்று செய்யலாம். இரண்டாவதாக என்ன செய்யறாங்கன்னு சொல்லி பார்த்தோம் சொன்னா 33வது அதிகாரம் 9வது வசனத்தை 10வது வசனத்தை யாரும் வாசிக்கலாமா? கர்த்தர் மனாசேயோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். இங்க மனாசே மாத்திரம் வழி தப்பி போனவனாக இல்ல, அவன் என்ன பண்ணிச்சான்? மற்றவர்களையும் வழி தப்பி போக பண்ணி. ஒரு ராஜா என்ன சொல்றாரோ அதுதான் அங்க இருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணணும்? கேட்கும். அப்போ இவங்க என்ன பண்றாங்க? அப்படியே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திர முன்பாக அழித்த ஜாதிகளை பார்க்கிலும் யூதாவும் எருசலேமின் குடிகளும் பொல்லாப்பு செய்ததால் மனாசே அவர்களை வழி தப்பி போக பண்ணினார் என்று சொல்லி வேதம் சொல்லு. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை பார்த்து மற்றவங்க ஆண்டவர்களை வரணுமே தவிர இங்க மனசு என்ன பண்ணிட்டான்? அவர்களையும் வழி தப்பி போக பண்ணி அப்படி பண்ணுங்க, இந்த விதத்தை வழங்குங்க, தோப்புகள் உண்டாக்குங்க என்று சொல்லி அவர் என்ன பண்ணிட்டான்? மற்றவர்களையும் வழி தப்பி போக ஒரு கரெக்டான ஒரு டைரக்ஷன் நடத்த வேண்டியதான ஒருவர் என்ன பண்ணிட்டார்? வழி தப்பி போக பண்ணும்படி பண்ணிட்டார். நம்மளை போலதான் யாரும் இருப்பாங்க, நம்முடைய தலைமுறைகளும் இருக்கும். நான் எங்களுடைய லீவுக்கெல்லாம் ஊருக்கு போவேன், பாட்டி ஊருக்கெல்லாம் போகும்பொழுது எங்க தாத்தா கிடையாது, எங்க வீட்டு பாட்டிக்கு 11 பிள்ளைங்க, எல்லாமே பொம்பளை பிள்ளைங்க. அதனால என்ன பண்றாங்க, எல்லாம் வேற வேற ஊர்ல கல்யாணம், எங்க அம்மா தான் கடைசி, எல்லா ஊர்களும் கல்யாணம் பண்ணி கொடுத்ததுனால என்ன பண்ணுவாங்க, எங்க பாட்டி மட்டும் தான் இருக்காங்க, தாத்தா இறந்துச்சாங்க. அப்போ ஊருக்கு போகும்போது எங்க பாட்டி என்ன பண்ணுவாங்க, கரண்ட் அடுப்பு அந்த மாதிரி எதுவுமே கரண்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது, விளக்குல தான் எல்லாமே. இப்போ தூங்கும் போது எல்லாமே எங்க பாட்டி என்ன பண்ணுவாங்க, வசனங்கள் சொல்லி தருவாங்க. நிறைய யோகா கதை சொல்லி தருவாங்க, யோசிப்பு கதை சொல்லி தருவாங்க, நிறைய ராஜாக்கள் கதை சொல்லி தருவாங்க. அப்புறம் புதிய நிறைய கதைகள் தேசப்படி அற்புதங்கள் செஞ்சிருக்காங்க. அப்படி ஒவ்வொரு காரியங்களும் சொல்லி தந்தாங்க. அதே மாதிரி என்னுடைய பெற்றோரும் எனக்கு இந்த நிறைய காரியங்கள் சொல்லி தந்தது நிமித்தமா நான் நிறைய காரியங்கள் செஞ்சுட்டு வந்தேன். இப்போ இருக்கிற வாலிப பிள்ளைகளானாலும் சரி, சின்ன பிள்ளைகளானாலும் சரி, பைபிள் இருந்து ஏதாவது ஒரு ஸ்டோரி தெரியுமான்னு சொல்லி கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்லுவாங்க, அப்படி இருக்கா பைபிள், அப்படி பைபிள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய பிள்ளைகள் என்ன பண்ணல, ட்ரெயின் பண்ணல. அதான் உண்மை. இப்போ நம்முடைய பெற்றோர் நமக்கு கற்றுக் கொடுத்ததோட ஆசீர்வாதம் தான். ஒருவேளை நமக்கு கோடிக்கணக்கில் பணங்களோ சொத்தோ கார் பங்களோ இல்லாவிட்டாலும் ஆசீர்வாதமா நம்ம இருக்கோம்.
ஆசீர்வாதம் வந்து காரிலேயோ பங்களாலேயோ அல்ல. அப்படிதான் இப்போ நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது அவர்கள் ஆசீர்வாதமா இருக்கும். நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம வந்து எப்படிப்பட்ட ஒரு மாதிரி இங்க என்ன பண்ண மற்றவர்களை வழி விலகி போகும் பண்ணமா என்ன பண்ணிட்டான் செஞ்சுட்டான். நம்ம நிறைய பேரண்ட்ஸ்ல நாங்க அடிக்கடி ஸ்கூல்ஸ்ல நிறைய பேரண்ட்ஸ் மீட் பண்ணும்போது தான் சொல்லுவாங்க, அக்கா நான் இப்படி தம்பியை பார்த்தேன், நீங்க கொஞ்சம் சொல்லுங்கன்னா என் பையன் நீ வேற சொல்றதுக்கு பார்த்தியா வந்து தவறான பழக்கத்துல இருக்கிறான், அவன் வந்து தேவையில்லாதான் சாப்பிட்றான், அவன் தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கிறாங்களா, நீங்க கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அவங்க அவங்க பிள்ளை விட்டு கொடுக்குற அளவுக்கு என்ன வந்துட்ட இல்லை. அப்படியா நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க தெரியுமா, அப்படியா பிரதர் நான் பார்க்குறேன், நான் அவனை வாஷ் பண்றேன், இல்லை அவளை நான் வாஷ் பண்றேன் அப்படி. இப்போ ரீசெண்டாக நீங்க மேபி ஒரு 7 வருஷம் கேள்விப்பட்டிருக்கலாம், ஒரு சில கேள்விப்படாமல் இருக்கலாம். ஒரு கோயம்புத்தூர்ல படிச்சுட்டு இருந்த ஒரு கேர்ள் வந்து அவருடைய ரூம்மேட்ஸு கூட லவ், எப்படி ஒரு கேர்ள் கூட தவறான காரியங்கள் படைக்கான இருக்கு. சரியா, ரூம்மேட் அவங்க 2 பேரும் ஒரு பயங்கர இது. அதுல ஒரு கேர்ள் வந்து மேல் கேரக்டர், ஒருத்தர் வந்து ஃபீமேல். நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ண போறோம்னு சொல்லிட்டு வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்துச்சு அவங்க அம்மா ஒரே கதறல் அழுத. அப்புறம் ஃபோன் பண்றாங்க, பிரதர் இப்படி ஒரு காரியம் நடக்குது, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன பண்றது எனக்கு என்ன தெரியும், சரி பேசலாம்னு சொல்லி போயாச்சு. போயிட்டு பேசும்போது இல்லை நாங்கள் ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட் தான், எங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமா. அப்புறம் இவங்க அம்மா வந்து பெட்ஷீட்லாம் மூடிட்டு அந்த கேர்ள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாமே பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு என்ன பண்ணாங்க, பிரதர் இப்படி இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. போய் பார்த்து பேசி கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த கோயம்புத்தூர்ல படித்த அந்த இதுக்கு இவங்களுக்கும் எந்த ஒரு கனெக்ஷன் இல்லை, கொஞ்சம் பிரிஞ்சுட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான நம்ம நினைக்கிறோம் நம்ம பிள்ளைங்க 12th முடிச்சு கீழே படிக்க போறாங்க, அங்க போறாங்க இங்க போறாங்க, நல்லா சேஃபா இருக்கும்னு நினைக்கிறோம். நம்ம பிள்ளைங்களை வாட்ச் பண்ண வேண்டியது யாருடைய கடமை? நம்முடைய கடமை. ஒரு மேய்ப்பன் எப்படி அந்த ஆடுகளை கவனமா இந்த கரவாடுகள் மெதுவா வைக்கணும், அடிப்பட்டது மெதுவா தோல்வி போய் எப்படி ஒரு மேய்ப்பன் ஒரு ஆடுகளை கவனிக்கிறாரோ அது போல நம்மளும் நம்மளுடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும், கவனிக்கணும். யார்கிட்ட பேசிட்டு இருக்கா, யார் அவருடைய ஃப்ரெண்டு, எங்க போறாங்க. கொஞ்ச நேரம் 4:30 மணிக்கு ஸ்கூல்ல இருந்து வர வேண்டிய பிள்ளை 5 மணி வரலாம், இவ்வளவு நேரம் எங்க போறேன் கேட்கறது யாருடைய கடமை? நம்ம பிள்ளைங்க தான் சொன்னோட நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்பிடுறோம் நம்ம பிள்ளைங்க நம்ம பிள்ளை தான் அப்படி சொல்லி எல்லாம் கரெக்ட் செய்யறோம். ஆனால் அந்த காரியங்களை நம்ம பிள்ளைகளை வழிவிலகி போவதற்கு என்ன பண்ணுது ஒரு துணியா இருக்கு. இங்க மனசு என்ன பண்ணாலும் அவன் மட்டும் வழிவிலகி போகல, மற்ற வழிவிலகி போகும்படி பண்ணினான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்ம வேத பாரங்கள் பரிசேயர்களை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும் அப்படித்தானே. அவங்க என்ன பண்ணாங்க, எப்படின்னா இயேசு கிறிஸ்துவ குழப்பத்துக்குள்ள கொண்டு வரலாம், உருட்டலாம் பரட்டலாம் சொல்லிட்டு நிறைய ஜனங்கள் இருந்தாங்க. அதே போல நம்முடைய பிள்ளைகளை வழி விலகி போகும்படி சாத்தானவன் சீக்கிரமா தான் என்ன பண்ணுவான், சொல்லிட்டே தான் இருப்பான். அப்போ நம்முடைய பிள்ளைகளை கவனமா பார்க்க வேண்டியது யாருடைய கருத்துல இருக்கிறது? நம்முடைய கருத்துல இருக்கிறது. இல்ல நம்முடைய பிள்ளைகள் ஒரு ஊழியத்திற்கு அர்ப்பணித்திருக்கிறோம், இல்ல திருச்சபைக்கு நம்ம வரணும் அப்படின்னு சொன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம எங்கதான் இருக்கணும், சர்ச்சில் தான் இருக்கணும். ஒரு அவசர வீடோ இல்ல எதுவுமே என்ன பண்ணக்கூடாது செய்யக்கூடாது. நிறைய பிள்ளைங்க என்ன பண்ண சர்ச்சில் ஞாயிற்றுக்கிழமை 6வது நடந்துட்டு இருக்கும்போது டியூஷன் சென்டர்ல இருப்பாங்க. ஆண்டவர் அருவருக்கிற காரியம். அவர்கள் என்னது நம்முடைய பிள்ளைகளை வழி விலகி போவதற்கு என்ன பண்றாங்க, ஒரு துணியாய் இருக்கிறாங்க. நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கோம்? நம்ம எப்படி ஐயோ இந்த ஜோனல் மீட்டிங் நடக்குது, அங்க வந்து மீட்டிங் நடக்குது, ஸ்டேட் லெவலில் நடக்குது, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நடக்குதுன்னு சொல்லி நம்முடைய பிள்ளைகளை ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணக்கூடாது, செய்ய கூடாது. எனக்கு ரொம்ப டீட்டெயிலா தெரிய ஒரு மாரத்தான் ரன்னர், அவர் வந்து 200 மீட்டர் 400 மீட்டர் ரொம்ப சாம்பியன். அவருக்கு ஒரு போட்டி வருகிறது. போட்டி வரும்பொழுது அவருக்கான ஃபைனல் 200 மீட்டர் ரன்னிங் ரேஸ் என்னைக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை வச்சாங்களாம். ஞாயிற்றுக்கிழமை வைக்கும் பொழுது இவருடைய நேம் லிஸ்ட் அதில் வருது. நேம் லிஸ்ட் வரும்போது இவர் சொன்னாராம், நான் இந்த ஃபைனல் போட்டிக்கு என்ன பண்ணல, நான் வரல. அப்போ அவரை ட்ரெயின் பண்ணவங்க ஒரு ஸ்டேட் லெவல்ல அவங்க எல்லாருமே ஒரு கண்ட்ரி எதிர்பார்த்துருக்கு, இவர் தான் என்ன பண்ண போறாரு, நம்ம கண்ட்ரிக்காக சாம்பியன் பட்டத்தை வாங்கி தர போகிறார் சொல்லி அவ்வளவு காத்திருக்கும் பொழுது இவர் சொன்னாராம், இது ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நாள், இந்த நாளை நான் என்ன பண்ண மாட்டேன், வேற எதுக்குமே தர மாட்டேன் என்று சொல்லி மிகவும் அழுத்தம் கலந்து கொள்ளவும் இல்லை.
அதுக்கு பிற்பாடு நடந்ததுல எல்லாத்துக்கும் அவர் வந்து வெற்றி வந்தார். அந்த கண்ட்ரிக்கு அநேக கோப்பைகளை வெற்றி கொடுத்தார் என்று சொல்லி நம்ம ஹிஸ்டரியில் நம்ம வாசிக்க முடிந்தது. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை, கொடுக்க வேண்டிய இடத்தை, கொடுக்க வேண்டிய பொருளை எல்லாமே யாருக்கு தான் கொடுக்கணும்? ஆண்டவரே கொடுக்கணும். அன்னைக்கு நேரத்தில் நம்ம என்ன பண்றோம்? நம்முடைய பிள்ளைகளை வழி விலகி போக வைக்கிறோம். நம்ம பிள்ளைகளுக்கு எப்படி? இந்த உபாகமம் 6வது அதிகாரத்தை திருப்பி கூட, உபாகமம் 6வது அதிகாரம் வசனங்கள் 5லிருந்து 6 வாசிக்கலாம். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசு. அவைகள் உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவது. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நம்முடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன காரியங்கள் செய்யணும்? அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கும் போதும் அவைகளை குறித்து பேசு. எதை குறித்து பேசணுமா? அவரை குறித்து, அவருடைய காரியங்கள் குறித்து நம்ம என்ன பண்ணணுமா? பேசணும். காலையில் எழுப்பணும், என்ன பண்ண எக்ஸாம் படிச்சியா அப்படித்தானே? சீக்கிரம் இன்னும் எக்ஸாம் இருக்கு அப்படித்தானே? சாயங்காலம் பண்ணுறது டியூஷன் பண்ண படிச்சியா, எல்லாம் படிக்கா, தூங்கு, சீக்கிரம் தூங்கு, காலையில் எழுப்பணும். அப்படிதான் சொல்றாங்க. இங்க என்ன சொல்றது? அவர்களுக்கு எப்ப பேசணுமா? தூங்கும் போது பேசணும், காலை எழுந்திருக்கும் போது பேசணும், நடக்கும் போது பேசணும். எல்லா யாரை குறித்து பேசணுமா? அப்போ வாலிபர்களை கவனமாக நடத்த வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? திருச்சபையில் இருக்குது, பொறுப்பாளர்கள் இருக்குது, குறிப்பா பெற்றோருக்கு இந்த கடமைகள். அப்படிதான் நம்ம என்ன பண்றோம்? இன்னைக்கு ஒரு வாலிப நாயகர் சொல்லி இருக்கிறோம். மனாசே என்ன பண்ண? முதலாவது அவன் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யலாம்னு சொல்லி பார்த்தோம். இரண்டாவது, மனாசே மாத்திரமல்ல, அவன் மற்றவர்களையும் என்ன பண்ணிச்சானா? வழி விலகி போக பண்ணினான். நாம் மற்றவர்கள் வழி விலகி போவதற்கு நம்ம யாரும் என்ன பண்ணிடக்கூடாது? காரணமா இருக்கக்கூடாது. கோச்சில தான் எல்லாம் ஒரு சிலருக்கு தெரியலாம். கொலை பண்றவங்களை விட கொலை பண்ண தூண்டுறவங்க தான் என்னது அதிக தண்டனை. அப்போ நம்ம வந்து நம்முடைய பிள்ளைகள் வழி விலக போவதற்கு ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவாரு? பரம அப்படிதான் நியாயாதிபதி. அவன் நமக்கு உலகத்திற்கு இந்த நியாயம் அப்படின்னா ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவாரு? கேட்பார். அப்படின்னா நம்ம வந்து நம்முடைய பிள்ளைகளை மிக கவனமாக பொறுப்போடு நம்ம என்ன பண்ணணும்? வழி நடத்தணும். மூன்றாவதாக 2 நாளாகவும் 33வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். 11வது வசனத்தை 12வது வசனத்தை யாராவது ராஜாவின் சேனாதிபதிகளை அவர் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனசை முச்செடியில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்துக்கு வரப்பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனசே அறிந்தான். இதுக்கு முன்னாடி ஆண்டவர் யார் என்று மனாசே தெரியுமா தெரியாதா? நல்லாவே தெரியும். ஆண்டவர் யார் என்பது மனாசேவுக்கு நல்லாவே தெரியும். அவன் ஆண்டவருடைய பார்வைக்கு பொல்லாப்பனம் செய்தபடினால இங்க 11வது வசனம் கடைசியாக என்ன சொல்லப்படுகிறது? அவரை கட்டி பாபிலோனுக்கு சிறை கைதியா கொண்டு போறாங்க. ஒரு ராஜாவை ஒரு சிறை கைதியா என்ன பண்றாங்க? கொண்டு போறாங்க. இவங்க வந்து ஒரு முச்செடியில போய் ஒளிஞ்சிட்டு இருக்கான். ஒளிஞ்சிட்டு இருக்கும் போது இங்க கிட்டத்தட்ட ஒரு 600 மைல் தூரம் அப்படிங்கிறது இங்க எருசலேமில் இருந்து இங்க பாபிலோனுக்கு கிட்டத்தட்ட 600. அவர் வந்து ஒரு ராஜாவை ஒரு சிறை கைதியாக எங்களை சங்கிலிப்பட்டாங்களாம். இந்த வாசிக்கும் பொழுது அவருடைய மூக்கிலையும் என்ன பண்ணாங்க? வெண்கல சங்கிலியை போட்டு ஒரு கொண்டு போறாங்க. அப்ப அவ்வளவு பெரிய மூக்கான்னு தெரியல. ஆமா, மூக்கிலை என்ன பண்ணாங்க? சங்கிலி போட்டு இழுத்து கொண்டு போய் அங்க சிறை சாலை போடுறாங்க. அங்க போய் இருக்கும் பொழுது அவர் என்ன பண்ணினாரா? ஆண்டவரிடத்துல கெஞ்சினாரா. அப்படிதான் வசனம் சொல்லுது. 12வது வசனம் சொல்லுது, கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அவன் எவ்வளவு பெருமையா யார் யாருக்கு கேட்பதற்கு யாருமே இல்லை. நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி, நான் தான் எல்லாத்துக்கும் எல்லாம் சொல்லி இருக்கும் பொழுது என்ன பண்ணாங்க? கெஞ்சி தன்னை தானே தாழ்த்தும் பொழுது 13 வருஷம் சொல்லுது, அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற பொழுது
அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு தன்னை திரும்ப எருசலேமில் தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரப்படினார். அவன் கெஞ்சினான், அழுறான், கூச்சான். அவர் கேட்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்றாரு? திரும்பவும் அந்த ராஜ்யத்தை கொடுக்கிறார். திரும்பவும் என்ன பண்றாரு? கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது அறிந்தார். மனாசே இந்த இடத்துல மனம் திரும்பினான். முதலாவது என்ன பண்ணான்? ஆண்டு பாதைக்கு பொல்லாப்பான செஞ்சான். இரண்டாவது அது செஞ்ச மாத்திரம் மற்றவர்களை வழிகளுக்கு போட பண்ணான். மூன்றாவது இந்த பிரச்சனைகள்லாம் வரும் பொழுது நான் ஆண்டவரை பார்வைக்கு பொறாமல் செய்தபடினால ஆண்டவர் இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறார். நான் திரும்பவும் சொல்லி அவன் என்ன பண்றான்? மனம் திரும்ப கெஞ்சி அழுது கூப்பிடும் பொழுது ஆண்டவர் என்ன பண்றாங்க? அவனை விடுவிக்கிறாங்க. அநேக நேரங்கள்ல நம்மளும் அப்படிதான் ஆண்டவருடைய சமூகத்துல அழுது கெஞ்சி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். அநேக நேரத்தில் நான் சொன்ன மாதிரி தெரிஞ்சே நம்ம பாவம் செய்யணும், தெரிஞ்சு துணிகரமா நம்ம பாவம் செய்யணும். படங்கள் பகுதியில் நான் பார்த்தா சொன்ன செய்கிற வேலைகளிலே அனைவரும் துணிச்சு பாவம் செய்யறாங்க. இப்போ ரீசெண்டா ஒருத்தர் பார்க்கும்போது சொன்னாங்க, இந்த ஒரு ஆர்டிஸ்ட் அதை அவங்களுடைய தகப்பனுடைய காலங்களிலேயே அதை கட்டி வச்சுட்டாங்க. அவருடைய மகன்களுக்கு அது அவருடைய காலத்துக்கு பிற்பாடு அது அவருடைய மகன்கள் டேக்கர் பண்றாங்க. அவர் ஃபுல்லா எல்லா இடத்துலயுமே வசனங்கள் வைத்திருப்பாராம். எல்லா அவங்க ரூம்ல வெளியே ரிசப்ஷன்ல எல்லா இடத்துல வசனங்களை வைத்திருப்பாராம். வசனங்களை வைத்துட்டு அவர் ஏதாவது ஃபேமிலி வந்தாங்க மட்டும், குடும்பங்கள் வந்தா மட்டும் அவர் ரூம் கொடுப்பாராம். அப்படி அவர் இடத்துல வைப்போம். பட் பிள்ளைகள் காலத்துக்கு கைக்கு போறதுக்கு பிற்பாடு அது வருமானம் வர வேண்டும் என்பதற்காக திருமணம் ஆகாத ஏதாவது ஒரு கப்பல் வந்தா கூட என்ன பண்ணிடலாங்க? கொடுத்துடலாம். இப்படி அநேக நேரங்களில் செய்ய தொழில கூட நம்ம என்ன பண்ணிடுறோம்? அநியாயம் செஞ்சிடும். அப்படிதான். இப்போ நம்முடைய சொந்த பிள்ளைங்களுக்கு இப்படி நம்ம பண்ணுவோமா? இல்ல. இப்போ ரொம்ப கவனமா நம்ம செய்யற ஒருத்தருக்கு ஒரு காசு, இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிலோ சாக்லேட் ஒரு 400 ரூபாய் வச்சுக்கோங்க, நம்ம 500 ரூபாய் கொடுத்தா கூட என்னதான் தப்புதான். ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்தை நீங்க செஞ்சாலும் அது என்னதான். இந்த வேலையில இந்த நாள்ல கூட நம்ம பழைய மிஷனரிகள் எல்லாம் இன்னைக்கு கூட நம்ம என்ன பண்றோம்? திரு நேத்தர் அவருடைய பிறந்தநாள கொண்டாடுறாரு. அந்த மிஷனரிகள் இங்க வந்ததுனாலதான் நம்முடைய திருச்சபைகள் வளர்ந்துச்சு, நம்ம ஆண்டவருடைய ஐக்கியத்துக்குள்ள வர முடிஞ்சது. நேத்தருடைய சம்பவம் எல்லாமே உங்களுக்கு மோஸ்ட்லி தெரியும். அப்படித்தானே அவர் 21வது வயசுலேயே என்ன பண்ணாரு? இங்க இந்தியாவுக்கு வந்துச்சார். அப்புறம் ஊழியத்துறை சென்டரை பார்க்கும் பொழுது எங்க ஒரு கிருஷ்ணகிரிக்கு வந்தார். கிருஷ்ணகிரியில போய் அங்க ஊழியர்களை ஸ்தாபிச்சு அங்க ரொம்ப கஷ்டப்பட்டார். கொள்ளை நோய்கள் அதிகமா அந்த நாட்கள் இருந்தபடினால ப்ராப்பரா நமக்கு ட்ரீட்மெண்ட் இல்லை. அநேக மக்கள் அந்த கொள்ளை நோயினால என்ன பண்ணப்பட்டாங்க? பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது என்ன பண்றாரு? இவருக்கும் அந்த கொள்ளை நோய் பரவிச்சு. பரவுறதுனால என்ன பண்றாரு? அந்த குடும்பத்தை விட்டு தனிமைப்பட்டார். அவராலே நானே தனியா இருந்துக்கிறேன்னு சொல்லி தனிமைப்படுத்தப்பட்டார். தனிமைப்பட்டப்படும் பொழுது இவருடைய ஒரு சூழ்நிலை தெரியுது, நான் சாக போறேன், என்னுடைய நேரம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் வரும் பொழுது அவர் என்ன பண்றாரு? அவருக்கான சவப்படுத்திய யாரே செஞ்சாங்க? அவரே செஞ்சுட்டு கடைசி தருவாயில என்னுடைய நேரம் நெருங்கிட்டு சொன்ன உடனே அதுக்குள்ள போய் அவரே படுத்துட்டார். அதில் படுத்து அவரே மறித்து போனார் சொல்லி இந்த சரித்திரங்கள் நமக்கு தெரியும். இது எல்லாமே அந்த பாவ மன்னிப்பு அதெல்லாம் நம்ம எல்லாரும் கிடைக்கணுன்றதுக்காக தான் அந்த மிஷனரிகள் எல்லாமே இங்க வந்தாங்க. இங்க எல்லா மிஷனரி சரித்திரத்தை எடுத்து பாருங்க, அவங்க சுய லாபத்திற்காக வரவே இல்லை. அப்படித்தானே? அவங்களுடைய சுய லாபத்திற்காக இங்க வரவே இல்லை. இதுதான் நம்ம அனுசரிக்கிறபடி நம்முடைய வாழ்க்கையில இந்த தியோடர் நேத்தர் மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும். அப்படிதான் இன்னைக்கு நம்ம அனுசரிக்கிற மாதிரி அர்ப்பணி நியாயம் நம்ம எல்லாருமே அர்ப்பணி செய்யணும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் போற இடத்துல அக்காவை அடிக்கடி பார்ப்பேன். எங்கெல்லாம் யாரெல்லாம் பார்க்கணும்? அவர்கள் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாதவர்கள், தெரியாதவர்கள் அப்படி சொல்லிட்டு தெரிஞ்சுட்டாலே நம்ம நான் பேசிக்கணும். இயேசப்பா ஏற்றுக்கொள்ள அவர் தான் என்னது ஆண்டவராகிய நமக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்காங்க, நமக்காக தான் எல்லா காரியம் செஞ்சான்னு சொல்லி நமக்கு அப்படிதான் வேலை செய்யற இடத்துல, ஸ்கூல்ல, பார்க்குற இடத்துல, டிராவல்ல எல்லாருமே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற பொறுப்பு. நான் உனக்கு அன்னைக்கு அந்த ஒரு கஷ்டப்படுற ஒரு பையன், அந்த ஒரு பொண்ணு முன்னாடி ஒரு நிப்பாட்டு, நீ ஏன் சொல்ற என்ன சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நமக்கு அந்த கொஸ்டின் கேட்பார். இப்போ நம்மளும் அர்ப்பணி செய்வத அளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும்? பக்குவப்படுத்தணும். இல்லை இந்த மனாசையில இருந்து 3 காரியங்களை நம்ம கற்றுக்கணும். ஒன்று, மனாசை என்ன பண்ணிருந்தாங்க? ஆண்டு பார்வைக்கு சத்தம் சொன்னோமா? பொல்லாப்பானதை செய்து வந்தான். இரண்டாவது, மனாசை என்ன பண்ணலாம்?
அவன் மட்டுமல்ல மற்றவர்களையும் வழி விலகி போக பண்ணினான் என்று சொல்லி பார்த்தீங்க. எல்லா பிரச்சனைகளும் வந்தது. மூன்றாவது என்ன பண்றாங்க? மனம் திரும்புறான். மனம் திரும்பி வரும்பொழுது ஆண்டு என்ன பண்றான்? திரும்பியும் ராஜ்யபாரத்தில் கொண்டு வைக்கிறான். கொண்டு வச்ச உடனே அவன் என்ன பண்றான்? அவன் என்னென்ன தவறு செய்திருந்தான், என்னென்ன பலிபீடங்கள் விக்கிரகங்கள் கட்டியிருந்தாலும் எல்லாவற்றையும் தகர்த்து போட்டு மீண்டும் ஆண்டவருக்கான எல்லா காரியங்களும் அவன் என்ன பண்ணிட்டு வந்தானா செஞ்சுட்டு வந்தான். இன்னைக்கு ஆண்டவர் அப்படி சொல்றது அதேதான். நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை அழைத்தேன், நான் உன்னை என்னுடைய நாமத்தை பயன்படுத்தும்படி நான் வச்சிருந்தேன். நீ என்னுடைய பார்வையில படிச்ச பல பார்வை செய்திட்ட. உன்னுடைய வாழ்க்கை மூலமா ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள வந்தவனும் வழிவிலகி போகத்தக்கதான் நீ வாழ்ந்துவிட்ட. உன்னுடைய பிள்ளைகளை ப்ராப்பரா வளர்க்கல, நீ உன்னுடைய பெரியவர்களுக்கு ப்ராப்பரா கவனிக்கல என்று சொல்லி ஆண்டு தினத்துல நம்ம சொல்றோம். நம்ம செய்ய ஒரே காரியம் இந்த மனாசை பாகங்களுக்கு கொண்டு போகப்பட்டது. இந்த வேலை நான் என்ன பண்ண போறோம்? இந்த இடத்துல இருந்து ஆண்டவரை கழிச்சு போறோம். ஆண்டவரே என்ன பண்ணுங்க, நான் ஒருவேளை உங்களுடைய பார்வைக்கு பலாப்பரம் செய்திருந்தால் என்ன பண்ணுங்க, இந்த மன்னிய. ஒருவேளை என்னுடைய வாழ்க்கை மூலமா, என்னோட செயல் மூலமா, என்னுடைய நடக்கை மூலமா நானோ என்னோட பிள்ளைகளோ மற்றவர்களோ வழிவிலகி போக பண்ணியிருப்பேன் சொன்னார். என்ன பண்ணுங்க, மன்னிச்சுங்க சொல்லி ஆண்டவர் சமூகத்தை நம்ம கேட்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ண போறாங்க? மன்னிக்க போறாங்க. மன்னித்த உடனே நம்ம என்ன பண்ண போறோம்? பழைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்பட்டு லாபம் கிடைக்கிறோ இல்லையோ, நமக்கு வேற வருதோ இல்லையோ, நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவர் பார்வைக்கு உண்மையான நல்லவர்கள். அப்பதான் ஆண்டவர் பேசுறோம், வாயின் உண்மை உத்தமுள்ள ஊழியக்காரனே சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் என்ன பண்ணுவாங்க? அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழும் பொழுது ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுவாங்க? ஆசீர்வாதம். இந்த வாய்ப்புக்கு நன்றி. கர்த்தர் ஒவ்வொரு குழந்தை பலப்படுத்துவாங்க.